ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2வது T20 போட்டியிலேருந்து ரோஹித் சர்மாவை நீக்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸஸ்கள் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் T20 போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஷிகர் தவனுக்கு ஓய்வுகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பதிலாக KL ராகுல் களமிறக்கப்பட்டார். அதுக்கு அடுத்த அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை. இப்போதைக்கு ரோஹித் சர்மாவுக்கு சிறிது ஓய்வு கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி 2வது ஒரு நாள் போட்டியில் பொறுத்தவரை 2வது T20 போட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஷிகர் தவானும் KL ராகுலும் களமிறக்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸஸ்கள் வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட் வர்ணனையாளர் இருக்க அஜய் ஜடேஜாவும் இது மாதிரி கண்டிப்பாக ஸ்கோர் இருக்குன்ற மாதிரி அவரும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஓய்வில் இருப்பார். ஏன்னாக்கா இப்போதைக்கு ரொட்டீனாக இந்தியன் அணி பயன்படுத்திட்டே வராங்க ஒவ்வொரு வீரர்களும். அதன்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பிளேயர்ஸ்கள் எப்படி இருக்காங்க வேர்ல்டு கப்புக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் KL ராகுல் போன போட்டியில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால அவரை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கு. அதே நேரத்தில் ஷிகர் தவான் அணிக்குள்ள வரணுன்ற மாதிரி இப்போ யோசிக்கிறாங்க போல இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி டான் ரோஹித்தை விளக்குனா அது இந்தியன் அணிக்கு எவ்வளவு பெரிய டிராபேக்கா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.